நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். நம்முடைய வேத புஸ்தகத்தை கைகளில் எடுத்து எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 51 அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமானவன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். உன்னை கொண்டு குதிரையையும் குதிரை வீரனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு ரதத்தையும் ரத வீரனையும் நொறுக்குவேன். 21 வசனத்தையும் வாசிப்போம். 22 வசனத்தையும் வாசிப்போம். உன்னை கொண்டு புருஷனையும் ஸ்திரீயையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு கிழவனையும் இளைஞனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு வாலிபனையும் கன்னிகையும் நொறுக்குவேன். 23 வசனம். உன்னை கொண்டு மேய்ப்பனையும் அவருடைய மந்தையையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு உழவனையும் அவனுடைய உழவு காளைகளையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு அதிபதிகளையும் அதிகாரிகளையும் நொறுக்குவேன். கையை நல்லா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்கள், என்னை கொண்டு. இந்த நாளின் தேவ செய்தியின் தலைப்பு உன்னை கொண்டு. Through you. எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் பேசுகிறார். உன்னை கொண்டு நான் இவைகளை எல்லாம் செய்ய போகிறேன். நாம் சில வேளைகளில் நினைப்போம், யாரை கொண்டோ நமக்கு இதை செய்து முடிக்க போகிறார், யாரை கொண்டோ நமக்கு இந்த காரியத்தில் விடுதலை தரப்போகிறார், யாரை கொண்டோ நம்முடைய தேவைகளை சந்திக்க போகிறார், யாரை கொண்டோ நமக்கு இதில் ஒரு பெரிய ஜெயத்தை தரப்போகிறார். கர்த்தர் சொல்றாரு, உன்னை கொண்டே நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறேன். விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என்னை கொண்டு கர்த்தர் எல்லாம் செய்ய வல்லவர். Sometimes we are weak in our faith. நம்முடைய விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களாய் இருக்கிறபடினால தான் யாரை கொண்டோ கர்த்தர் செய்ய போகிறார் என்று நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள். கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். It is all matters on our faith. நம்முடைய விசுவாசம் எப்படியோ அப்படியே நமக்கு அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். நீ விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது. நம்முடைய விசுவாசம் எப்படியோ அப்படியே அவர் கிரியை செய்கிறார். நீங்கள் நம்பணும், உங்களை கொண்டு அவர் எல்லாம் செய்து முடிக்க போகிறார். உங்களை கொண்டு சுகமாக்க போகிறார். உங்களை கொண்டு அந்த மலையை தகர்க்க போகிறார். உங்களை கொண்டு அந்த சத்துருவை நொறுக்க போகிறார். உங்களை கொண்டு அந்த வல்லமைகளை நிர்மூலமாக்க போகிறார். உங்களை அவர் தெரிந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. பொதுவான விசுவாசம் ஒன்று உண்டு, பரிசுத்தமான விசுவாசம் ஒன்று உண்டு, மகா பரிசுத்தம் உள்ள விசுவாசம் ஒன்று உண்டு. 3 வகையான விசுவாசத்தை சொல்லுகிறேன், கவனியுங்கள். பொதுவான விசுவாசம், பரிசுத்தமான விசுவாசம், 3வது மகா பரிசுத்தமான விசுவாசம். இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை தான் நாம் யூதா நிருபத்திலே வாசிக்கிறோம். உங்களுடைய மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் உங்களை கட்டுங்கள். பொதுவான விசுவாசம் என்றால் என்ன தெரியுமா? கர்த்தர் அவர்களுக்கு இதை செய்தார், இவர்களுக்கு இதை செய்தார் என்று நீங்க கேள்விப்படும் பொழுது, ஐயோ இவங்களுக்கு செய்தார்ல, அப்ப எனக்கும் செய்வார். இதுதான் பொதுவான விசுவாசம். பரிசுத்தமான விசுவாசம் என்றால் என்ன தெரியுங்களா? தேவனையும் விசுவாசிப்போம், அதே சமயம் இந்த உலகத்தில் இருக்கிறவைகளை கொண்டு கர்த்தர் நமக்கு செய்வார் என்று விசுவாசிப்போம். மகா பரிசுத்தமுள்ள ஒரு விசுவாசம்,
அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? 100க்கு 100 அவரே 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 எல்லாம் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். ஹalleluya. விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களை கொண்டு தான் செய்ய போகிறார். I do not know what situation are you going through. எனக்கு தெரியல என்ன சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்க நினைக்காதீங்க யாரை கொண்டோ செய்ய போகிறார். இல்லை, அவர் எரேமியாவை பார்த்து சொன்னார், உன்னை கொண்டு. ஒரு முறை சொன்னால் எரேமியா திரும்ப சந்தேக பிடிப்பார் என்று நினைத்து திரும்ப 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 சொல்றார், உன்னை கொண்டு, உன்னை கொண்டு, உன்னை கொண்டு, உன்னை கொண்டு, உன்னை கொண்டுதான் நான் செய்வேன். உன் குடும்பத்தில் கர்த்தர் உங்களை தான் பயன்படுத்த போகிறார். உங்கள் பட்டணத்தில் கர்த்தர் உங்களை தான் பயன்படுத்த போகிறார். அந்த சூழ்நிலையை மாற்ற யாரோ ஒருவர் வருவார்கள் என்று அல்ல, உங்களுக்குள் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை கொண்டதை செய்து முடிக்க போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் ஆமென். That is what we call the most holy faith. அந்த மகா பரிசுத்தம் உள்ள விசுவாசம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இன்று ராத்திரி உருவாகட்டும். கர்த்தர் என்னை கொண்டு செய்வார். நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்றதெல்லாம் ஆண்டவர் விசுவாசிக்கிறார். நீங்க நம்புறீங்களா? நீங்க சொல்றீங்க, இன்னையிலிருந்து நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. உடனே ஆண்டவர் விசுவாசிச்சு உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்னையிலிருந்து ஆண்டவரே நான் இந்த கெட்ட பழக்கத்தை செய்ய மாட்டேன் ஆண்டவரே. உடனே ஆண்டவர் விசுவாசித்து உங்க ஜெபத்திற்கு என்ன செய்கிறார்? பதில் தருகிறார். அப்ப அவர் விசுவாசிக்கிறாரா இல்லையா? உங்களை அவர் நம்புறாரா இல்லையா? ஆனா நீங்க அவரை விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு எத்தனையோ வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். உங்களை அழைத்தவர் கர்த்தர். உங்களுக்கு தரிசனம் கொடுத்தவர் கர்த்தர். உங்களுக்கு வெளிப்பாடை கொடுத்தவர், உங்களுக்கு வார்த்தையை கொடுத்தவர் அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? இன்று ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, don't expect somebody is going to do for you. அல்லது என் காரியத்தை யாரோ ஒருவரை கொண்டு கர்த்தர் முடிக்க போறார். இல்லை, தெளிவா இன்னைக்கு இரவு உங்களுக்கு பார்த்து சொல்றாரு, என் மகனே மகளே, நீ எவ்வளவு பலவீனம் உள்ளவனாய் இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பலவீனம் உள்ளவளாய் இருந்தாலும் சரி, உன்னை கொண்டு, உன்னை கொண்டு. கையை நல்ல உயர்த்தி சொல்லுங்கள், ஆமாண்டவரே, என்னை கொண்டுதான் செய்து முடிக்க போகிறேன். ஆமென். ஏன் ஆண்டவர் இத்தனை முறை எரேமியாவை பார்த்து சொல்றார், உன்னை கொண்டு, உன்னை கொண்டு, உன்னை கொண்டு? ஏன்னா எரேமியாவுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். முத கர்த்தர் அவரை அழைத்தப்போ அவர் என்ன தெரியுமா சொன்னார்? வாசிப்போமா? எரேமியா 1ஆம் அதிகாரத்திற்கு திரும்புங்க. ஆண்டவர் அவரை முதலாக ஊழியத்திற்கு அழைத்த பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 6வது வசனத்தை பாருங்க. 5ஆம் வசனத்தில் அழைக்கிறார், 6வது வசனத்தில் எரேமியா பதில் சொல்லுகிறார். 5ஆம் வசனத்தை படிப்போம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே, நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி, நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன். உன்னை ஜாதிகளுக்கு நான் என்ன செய்தேன்? தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன். சரி என்று சொன்னார். அப்பொழுது நான், எரேமியா கவனியுங்கள், அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ இதோ நான் பேச அறியேன், நான் பேச அறியேன். எனக்கு பேச்சு வராது, எனக்கு எப்படி பேசணும்னு வராது, எனக்கு பேச்சு திறமை கிடையாது, நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். 7வது வசனத்துல ஆனாலும் கர்த்தர், வாவ், அதுதாங்க பாயிண்ட். எல்லாரும் சொல்லுங்க, ஆனாலும்
எல்லாரும் சொல்லுங்கள், ஆனாலும் கர்த்தர். ஆனாலும் கர்த்தர். இன்னைக்கு இரவு இந்த வார்த்தையிலிருந்து உங்களோடு கர்த்தர் பேசுறார். நான் நம்புறேன், நம்மளுக்கு ஆண்டவர் எத்தனையோ அழைப்பு கொடுத்து, வார்த்தை கொடுத்து, உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி எத்தனையோ சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, ஜபங்கள் மூலமாக, வேதம் வசனங்களின் மூலமாக, தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஊழியர்கள் மூலமாக உங்களோடு பல முறை சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று. ஆனா உங்க வாயிலிருந்து எத்தனையோ வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? நான் தகுதியற்ற ஆண்டவரே, நான் சிறு புள்ள ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாத ஆண்டவரே, என்னால் இந்த பலனை, இந்த பிரச்சனையை தாங்க பலன் இல்லை ஆண்டவரே, என்னால் இதை மேற்கொள்ள முடியல ஆண்டவரே, என்னால் இதை திரும்ப சகிக்க முடியல ஆண்டவரே. This was our reply to God. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? என்னால் உண்மையாலே முடியல ஆண்டவரே, ஆண்டவரே என்னால் இதை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண முடியாது, என்னால் இதை ஒண்டியாக ஜெயிச்சு வர முடியாது. இப்படி நிறைய பதில் ஆண்டவருக்கு கொடுத்துருப்போம். ஆனால் கர்த்தர் நீங்கள் உடனே கொடுத்த பதிலை கேட்டு, பரவாயில்ல மகனே, உனக்கு தான் பேச தெரியாதே, பரவாயில்ல மகனே, உனக்கு தான் ஆராதனை நடத்த வராதே, பரவாயில்ல மகனே, உனக்கு தான் வசனம் படிக்க வராதே, பரவாயில்ல மகளே, நீ தேவனுக்கு முன்பாக ரொம்ப பலவீனமாக இருக்கிற, நீ சொன்னபடியே நான் உன்னை விட்டுறேன்னு சொல்லலை. கர்த்தர் சொல்றார், ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஆனாலும் கர்த்தர். ஆமென். நீங்க என்ன தான் சொல்லுங்க, அவர் உங்க மேல வச்ச திட்டம் தான், தரிசனம் தான், வாக்குத்தத்தம் தான். அந்த வார்த்தையை அவர் கொண்டு நிறைவேற்றும் வரையிலும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். சொல்லுங்கள், என் கர்த்தர் ஆனாலும். வாவ், சொல்லுங்கள், ஆனாலும். சொல்லுங்கள், பட். ஒரு கோமாவை போட்டுருவாரு. ஆண்டவரே நான் சீக்கா இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே நான் டயர்டா இருக்க ஆண்டவரே, ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே, ஆண்டவரே என்னால இந்த சூழ்நிலை கடக்க முடியல ஆண்டவரே. நீ என்னத்த சொன்னாலும், நீ தாயின் கர்ப்பத்தில் வெளிப்படும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த சூழ்நிலைகளுக்கு முன்பதாகவே உன்னை நான் அழைத்தேன். இந்த பிரச்சனைகளுக்கு முன்பதாகவே உன்னை நான் பரிசுத்தம் பண்ணினேன். உன்னை சாதிகளுக்கு முன்பாக உன்னை தீர்க்கதரிசியாய் நான் அபிஷேகம் பண்ணினேன். I ordained in your mother's womb. நான் ஏதோ நீ பிறந்து வளர்ந்த உடனே உன்னை தெரிந்தெடுக்கல, ஏதோ ஒரு பாதி வயதில் உன்னை குறுக்கில் வந்து சந்திக்கவில்லை, இதோ உன்னை பாதி வயதில் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. இங்கே அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள். உன்னுடைய ஆண்டவர் உன்னை தாயின் கர்ப்பத்திலே நீ வெளிப்படும் நாளிலே உன்னை அவர் தெரிந்து கொண்டார். You are found in his eyes. He has chosen you in your mother's womb. He has chosen you out of your generation. உன்னுடைய சந்ததியிலிருந்து உன்னை தெரிந்தெடுத்தார். உன்னுடைய முற்பிதாக்களின் வம்சத்திலிருந்து உன்னை தெரிந்தெடுத்தார். ஊருக்கு ஒன்று, வம்சத்துக்கு இரண்டு என்று பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நீ என்னுடையவன், நீ என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய தாசன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் பயப்படாதே. உன்னை உண்டாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவருமாகிய கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன். கையை நல்ல உயர்த்தி, உலகம் தோன்றும் முன்னே என்னை உம் பிள்ளையாய் கண்டீர். இந்த உலகம் தோன்றும் முன்னே என்னை உம் பிள்ளையாய் கண்டீர். இந்த உலகம் தோன்றும் முன்னே என்னை உம் பிள்ளையாய் கண்டீர். வார்த்தை சொல்வோம். உலகம் தோன்றும் முன்னே
என்னை உம் பிள்ளையாய் கண்டீர். இந்த உலகம் தோன்றும் முன்னே என்னை உம் பிள்ளையாய் கண்டீர். இந்த உலகம் தோன்றும் முன்னே என்னை உம் பிள்ளையாய் கண்டீர். ஒரு வாழ்வுதான் அது உமக்காகதான், இசையாவும் சித்தம் செய்திடதான். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான், இசையாவும் சித்தம் செய்திடதான். தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர். உமக்காகவே பிரித்தெடுத்தீர். என்னை தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர். உமக்காகவே பிரித்தெடுத்தீர். இந்த உலகம் தோன்றும் முன்னே என்னை உம் பிள்ளையாய் கண்டீர். கைகளை தட்டி தட்டி உலகம் தோன்றும் முன்னே என்னை உம் பிள்ளையாய் கண்டீர். தரிசனம் உலகம் தோன்றும் முன்னே என்னை உம் பிள்ளையாய் கண்டீர். கர்த்தருடைய திட்டம் உலகம் தோன்றும் முன்னே. என்னை உம் பிள்ளையாய் கண்டீர். ஓ உலகம் தோன்றும் முன்னே என்னை உம் பிள்ளையாய் கண்டீர். தோன்றும் முன்னே என்னை உம் பிள்ளையாய் கண்டீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு உண்டான அழைப்பு, தரிசனம், திட்டம், தேவனுடைய சித்தம் எதுவும் பாதியிலே உண்டானது அல்ல. நீங்கள் இப்பொழுது எதிர்நோக்கி கொண்டிருக்கிற சகல பிரச்சனைகளுக்கு முன்பதாகவே உங்களை ஒருவர் இந்த உலகமே உருவாவதற்கு முன்பு தெரிந்தெடுத்து விட்டார். உன் பெயரை அவர் எழுதிவிட்டார். உன்னை குறித்து புஸ்தக சுருளில் எழுதிவிட்டார். இன்னான் பிறக்க வேண்டும், இன்னானுடைய வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும், என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த திட்டம் நிறைவேற வேண்டும். He has already written. அவர் எல்லாம் அறிந்தவர். அவர் நம்முடைய தேவன். அவர் தான் சொல்லுகிறார், நீ சிறு பிள்ளைன்னு ஒரு நாள் சொன்ன, நான் உன்னை தாயின் கற்பத்தில் தெரிந்தெடுத்தேன்னு சொல்லும்போது நீ சொன்ன எனக்கு பேச வராதுன்னு சொன்னேன். ஒரு நாள் நான் உன்னை அழைத்தப்போ நீ சொன்ன உனக்கு பேச்சு சரியா வராதுன்னு சொன்னேன். அதனால தான் எரேமியா உன்னை கிட்ட திரும்ப எரேமியா 51ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறேன், நீ சந்தேகப்படாத, உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு தேசத்தை நொறுக்குவேன், உன்னை கொண்டு புருஷர்களையும் ஸ்திரீகளையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு மேய்ப்பர்களை நொறுக்குவேன். கை உயர்த்தி ஆமே. விசுவாசிக்கிறீங்களா? உங்க மேல உள்ள அழைப்பு இப்போ தோன்றுனது அல்ல. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இப்போ நாங்க பார்க்கிற எத்தனையோ சவால்கள், நாங்க இப்போ பார்க்கிற எத்தனையோ பிரச்சனைகள் என்ன ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு, பிரச்சனை என்ன வேணாலும் இருந்துட்டு போகட்டும், நான் உன்னை இப்போ அழைக்கல, உலகம் தோன்றும் முன்னே அழைத்தேன். கையை நல்ல உயர்த்தி, ஆண்டவரே, I have the assurance that you have called me. நீர் என்னை அழைத்தீர் என்ற உறுதி எனக்கு இருக்கிறது. இப்போ அழைக்கல, யாரோ ஒருவர் மூலமா என்னை அழைக்கல, தாயின் கருவிலே வெளிப்படும் முன்னே, உலகங்கள் தோன்றும் முன்னே, இவைகள் எல்லாம் உருவாகும் முன்னே, என் முற்பிதாக்கள் எல்லாம் பிறந்து மடியிறதற்கு முன்னே என் தேவன் என்னை கண்டி, என்னை குறித்து எழுதினி, என்னை குறித்து திட்டம் வைத்து நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு பெரிய அஷூரன்ஸ் ஆண்டவர் தராரு. சார், யூ ஆர் நாட் ஆக்சிடென்ட்லி நோன் கிரைஸ்ட். கிறிஸ்துவை ஏதோ சடுதியிலே தற்செயலா தெரிஞ்சுக்கிட்டீங்க நினைக்காதீங்க. பிறக்கிறதற்கு முன்னே ஒரு அழைப்பு உங்க தலைமேல், தெரிந்து கொள்ளுதல் உங்க தலைமேல். ஏற்ற நேரம் வரும் பொழுது உங்களை அவர் ரட்சித்தார். ஏற்ற காலம் வரும் பொழுது அவர் தன்னுடைய பிள்ளையா உங்களை இந்த பூமியிலே மாற்றினார். ஆமென் சொல்வோமா? அதனால இப்போ நீங்க பார்க்கிற எதையுமே பார்த்து நீங்க கலங்கக்கூடாது.
நீங்க யோசிக்க வேண்டியது, நம்ப வேண்டியதும் ஒன்றே ஒன்றுதான். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். வா, ரெண்டு கையை நல்லா உயர்த்தி ஷுவரா சொல்லணும். பரிசுத்தமுள்ள விசுவாசத்தோடு சொல்லணும், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். 7 முறை சொல்லுவோமா? 1 2 3 go. 1 2 number 3 4 5 6. come on church, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹalleluya. அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. அதனால நான் எதையும் சந்திப்பேன். மலைகளை சந்திப்பேன், ராஜாக்களை சந்திப்பேன், குன்றுகளை சந்திப்பேன், பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திப்பேன். because I know one thing, he has called to me. என்னை அழைத்தார் என்று எனக்கு தெரியல, அப்ப நான் எதையுமே ஃபேஸ் பண்ணுவேன். அதை தான் எரேமியாவுக்கு சொல்றாரு. திரும்ப அந்த வசனத்தை கவனமா படிக்க போறோம். எரேமியா 51க்கு திரும்புங்க. 20 21 22 23 ரொம்ப கவனமா படிக்கணும். எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது. நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமுமானவன். நான் உன்னை கொண்டு நம்பர் 1, நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். எழுதிக் கொள்ளுங்கள். நம்பர் 1, உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். நம்பர் 2, உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். நம்பர் 3, உன்னை கொண்டு குதிரையையும் குதிரை வீரனையும் நொறுக்குவேன். நம்பர் 4, உன்னை கொண்டு ரதத்தையும் ரத வீரனையும் நொறுக்குவேன். நம்பர் 5, உன்னை கொண்டு புருஷனையும் ஸ்திரீயையும் நொறுக்குவேன். 6, உன்னை கொண்டு கிழவனையும் இளைஞனையும் நொறுக்குவேன். 7, உன்னை கொண்டு வாலிபனையும் கன்னிகையையும் நொறுக்குவேன். 8, உன்னை கொண்டு மேய்ப்பனையும் அவனுடைய மந்தையையும் நொறுக்குவேன். 9, உன்னை கொண்டு உழவனையும் அவனுடைய உழவு காளைகளையும் நொறுக்குவேன். 10, உன்னை கொண்டு அதிபதிகளையும் அதிகாரிகளையும் நொறுக்குவேன். எல்லாரும் சொல்லுங்க, என்னை கொண்டு 10 காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றார், உன்னை கொண்டு தான் செய்வேன், நொறுக்குவேன், அழிப்பேன். என்ன மாதிரி ஒரு அதிகாரத்தை எரேமியாவுக்கு தரார் பாருங்க. அதுக்கு முன்னாடி சொல்றாரு, இதையெல்லாம் நான் நொறுக்கிறதற்கு முன்னாடி உன்னை எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமானவன் என்று அழைக்கிறார். ஆங்கிலத்திலே 20வது வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, he will use you as a battle axe. தண்டாயுதமாய் பயன்படுத்துவாராம். எல்லாரும் சொல்லுங்கள், நான் கர்த்தருக்கு தண்டாயுதம். பேட்டில் ஆக்ஸ். ஆக்ஸ் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு ஆக்ஸ் தெரியும்? அதை தான் தமிழ் வேதம் சொல்லுது, தண்டாயுதம். உன்னை நான் என் கையில் எப்படி வைத்திருக்கிறேங்கிறாரு? தண்டாயுதம். சொல்லுங்க, நான் கர்த்தர் கரத்தில் உள்ள வெப்பன். ஐயோயோயோ, நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் கர்த்தர் கரத்தில் இருக்கிற விளையாட்டு பொம்மை மாதிரி இருக்கு. சொல்லுங்க, நான் கர்த்தர் கரத்தில் ஒரு வெப்பன். வாவ். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் யுத்தத்தில் இல்லை, ஆனால்
நம்ம எல்லாரும் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் எப்படி தன் கரத்திலே வைத்திருக்கிறாரா? தண்டாயுதம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நீ ஒரு தண்டாயுதம். ஒரு ஆமேன் போடுவோமா? ஆக்ஸுங்கிற வார்த்தையை நம்ம தமிழில் சொல்லணும்னா கோடாலின்னு சொல்லுவோமா? கோடாலின்னு. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, கோடாலினி. கர்த்தர் உன்னை கொண்டு நொறுக்க போகிறார், அழிக்க போகிறார். ஒரு 10 சண்டேஸ் நான் இதை ப்ரீச் பண்றதுக்கு எடுத்து வச்சிருந்தேன். உன்னை கொண்டு என்னெல்லாம் செய்வார்னு 10 ஞாயிற்றுக்கிழமை இதை பேச வச்சிருந்தேன். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு இதை பேச சொல்றாரு. என்ன, என் பிள்ளைகளை நான் பயன்படுத்த போகிறேன். நீங்க சில நேரம் யோசிப்பீங்க, எதுக்குமே நான் உதவலை, பிசாசு என்னை முடிச்சிட்டான், சத்துரு எழுந்து நின்றுட்டான், பெரிய பெரிய பிரச்சனைகள் எழும்பிருச்சு, என்னை சுற்றி எல்லாமே முடியுது, எல்லாமே முடிஞ்சிச்சு, கர்த்தர் என்னை முடிச்சு கட்டுறாரு, பிசாசு என்னை முடிச்சிட்டான். கர்த்தர் சொல்றாரு, இல்ல மகனே, ஆனாலும் கர்த்தர், நம்முடைய கர்த்தர் யார்? ஆனாலும் கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க திரும்ப ஒரு முறை, ஆனாலும் கர்த்தர். நாம் பலவீனம் உள்ளவள் தான், ஆனாலும் கர்த்தர். எனக்கு பேச தெரியாது, உண்மைதான், ஆனாலும் கர்த்தர். ஐயோ எனக்கு வியாதி முடியல, ஆனாலும் கர்த்தர். ஐயோ என் கரத்துல பணம் இல்லை, ஆனாலும். எத்தனை பேருக்கு விசுவாசம் வருது? இப்போ எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு ஒரு கர்த்தர் உண்டு, அந்த கர்த்தர் ஆனாலும் கர்த்தர். எரேமியாவை பார்த்து சொல்றாரு, உன்னை கொண்டு நொறுக்குவே, உன்னை கொண்டு அழிப்பே. சில வல்லமைகள் உங்களுக்கு எதிராக எழும்பி, சில மனுஷ வல்லமை, சில இப்பிரபஞ்சத்தின் அந்தகார வல்லமைகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், ஓ அந்தகாரத்தின் லோகாதிபதிகள், ஓ வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள், விழுந்து போன ஆவிகள், உங்களுக்கு எதிர்த்து வந்த மாந்திரிகத்தின் ஆவிகள், சூனியத்தின் ஆவிகள், அகோலி பால்கள் என்கிற மந்திரவாதிகள் உங்களுக்கு எதிரிட்டு வருகலாம். நீ பயப்படாதே, நீ கர்த்தர் கரத்திலே ஒரு தண்டாயுதம், உன்னை கொண்டு கர்த்தர் நொறுக்குவார். நீ கர்த்தர் கரத்தில் உள்ள ஆயுதம், நீ அஸ்திராயுதம், நீ ஒரு தண்டாயுதம். நீ பயப்பட வேண்டிய காலம் முடிந்து விட்டது. நீ சோர்ந்து படுத்து கிடந்த நாட்கள் முடிந்து விட்டது. உன்னை கர்த்தர் தண்டாயுதமாய் உன் சத்துருக்களுக்கு முன்னே நிறுத்துவார். ஹல்லேலூயா. அவர் கையில தண்டாயுதமா இன்னைக்கு உங்களை கொடுங்க. தீர்க்கதரிசியின் தேவ சத்தம். வருகின்ற 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் ராஜலட்சுமி திருமண மண்டபம், தொழில்பேட்டை பஸ் ஸ்டாப், வால்பாறை மெயின் ரோட், பொள்ளாச்சி. தேவ செய்தியாளர் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசெதேக். தொடர்புக்கு 9600457569 அல்லது 9790422173. சுகம், விடுதலை, தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொள்ள அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்.